ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆக அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி தழை சட்னி. அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நான் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொத்தமல்லி தழை சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 15 போல் பூண்டு, ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தயிர், கட்டி தயிர் எடுத்திருக்கேன். ஒரு கட்டு கொத்தமல்லி தலையை நல்லா சின்ன சின்னதாக வெட்டிட்டு அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த கட்டி தயிரையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கொத்தமல்லி தலையை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அதை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அது செகண்ட் பேட்சாக இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை அதில் கலந்துடுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துற ஸ்டேஜில் மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் சிவப்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன், காஷ்மீரி பவுட்ரு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணீர் சத்தெல்லாம் வற்றி கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்கும். அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளோட சட்னி 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், கொத்தமல்லி சட்னி முற்றிலும் வித்தியாசமான சுவையில் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க, லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.